வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஏற்க முடியாது என சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ. படலங்க ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் நலிந்த ஜெயதீச. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த பிரெஞ்சு கடற்படைக்கு சொந்தமான கப்பல். இனி விரிவான செய்திகள். கடந்த 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்டவர்களை கைது செய்ய வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை முன்னாள் கொழும்பு குற்றப்பிரிவின் பொறுப்பு அதிகாரி உட்பட 6 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு துறைக்குழு அறிவித்துள்ளார். அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான பின்னர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் 6 சந்தேக நபர்களை கைது செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அப்படியான நிலையில் தற்போது சட்டமா அதிபரால் இந்த அறிவிப்பு இன்று விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஏற்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியுள்ளதாவது: நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இராணுவத்தினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார். இராணுவத்தினர் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டனர் என்பது மட்டுமின்றி பாலியல் வன்கொடுமைகளிலும் ஈடுபட்டதாகவும் கூறுகின்றார். ஏதேனும் சம்பவம் ஒன்று முன்னாள் இராணுவ சிப்பாயால் நடந்திருக்கலாம். ஒரு நபரின் செயற்பாட்டை முழு இராணுவத்தினருடனும் தொடர்பு படுத்த வேண்டாம். பாதாள கும்பல் தொடர்பில் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் அதில் தலையீடு செய்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். அந்த நடவடிக்கை எடுக்கும் போது நாங்கள் உங்களை பாதுகாக்கின்றோம். பாதாள உலக கும்பலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போது பிலிப்பைன்ஸில் நடந்ததை போன்று மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. இதனால் இறுதியில் நாடே வீழ்ச்சி அடையும். அங்கே சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் காலத்திற்கு பொருத்தமானது அல்ல. இராணுவத்தினர் அன்று ஆயுதம் செய்தனர். அதன் போது ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணை செய்வது பிரச்சினை இல்லை. ஆனால் இதனை அரசியல் விடயமாக மாற்றி வருடங்கள் பலவற்றுக்கு பின்னரும் அது பற்றி கூறிக்கொண்டு போனால் 1988இல் நடந்த சம்பவத்தை 2028இலும் கதைப்போம் என்றால், 2009இல் நடந்தவற்றை 2048இலும் கதைக்க தயாராகும் என்றால் அதனூடாக இந்த சமூகத்தில் வெறுப்புணர்வு உருவாகுவதை நிறுத்த முடியாது. வெறுப்புணர்வற்ற அரசியலை இங்கே கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரசு என்ற விடயத்தில் நாம் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக கிளிநொச்சி, மாங்குளம், முருகண்டி, வட்டக்கச்சி என பல்வேறு பகுதிகளில் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து இதுவரையில் 6 மோட்டார் சைக்கிள்களும் 15 பவுனுக்கு அதிகமான தங்க நகைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் இருவரும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்திய பின்னர் இன்றைய தினம் மேலதிக விசாரணைகளுக்காக மீண்டும் கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கப்பூரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பணிப்பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பயணி ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர் சிங்கப்பூரில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 309 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். அத்துடன் அதிக மதுபோதையில் இருந்த சந்தேக நபரான பயணி விமானத்தில் பணிபுரிந்த 2 விமான பணிப்பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அதனுடன் பாதிக்கப்பட்ட பெண்கள் உடனடியாக இந்த சம்பவத்தை விமானத்தில்
விமானத்தின் விமானியிடம் தெரிவித்துள்ளதுடன் அவர் அதனை கட்டுநாயக்க விமான நிலைய பணிமனைக்கு அறிவுறுத்தியுள்ளார். விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை கைது செய்து கட்டுநாயக்க காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். அதனுடன் சம்பவத்திற்கு முகம் கொடுத்த விமான பணிப்பெண்களிடம் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையினர் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதுடன் சந்தேக நபர்களை பயணிகள் நீர்கொழும்பு மருத்துவ பரிசோதகரிடம் அழைத்து சென்று சோதனையிட்டு அவர் அதிக மதுபோதையில் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் இலங்கை வான்வழியில் நடந்ததால் இன்று அவரை கொழும்பு எண் 1 நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச படலந்த ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசேட அறிவிப்பின் பின்னர் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அத்துடன் படலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாகவும் அவர் அதன் போது குறிப்பிட்டுள்ளார். வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாள் விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதனுடன் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் வாதிட்டு விவாதத்திற்கான திகதியை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக இந்த விவாதத்தை நடத்த உள்ளதாகவும் மக்கள் உண்மைகளை அறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். படலந்த சம்பவம் குறித்து A முதல் Z வரை அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்றும் அல் ஜசீரா ஒரு சமீபத்திய நேர்காணலின் போது அதனை கேள்வி எழுப்பும் வரையில் அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை என்றும் அமைச்சர் நலிந்து சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த 35 ஆண்டுகளாக ரணில் இதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் இப்போது ரணில் வாய் திறக்கிறார். ஆகையால் அவர் மிகவும் தாமதமாகிவிட்டார் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு கடற்படைக்கு சொந்தமான கப்பல் புரோவன்ஸ் கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் கடற்படை மரபுப்படி கப்பலை இலங்கை கடற்படையினர் வரவேற்றுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த டிஸ்ட்ரோயர் ரக புரோவன்ஸ் போர்க்கப்பல் 142.20 மீட்டர் நீளமும் மொத்தம் 160 நிர்வாக குழுவினரையும் கொண்டதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் லியோனல் சிக்ஃப்ரைட் பணியாற்றுகின்றார். கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் நிர்வாக குழுவினர்கள் கொழும்பில் உள்ள முக்கிய இடங்களை பார்வையிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடிந்த பின்னர் 2025 மார்ச் 20ஆம் தேதி இலங்கையை விட்டு கப்பல் புறப்பட உள்ளது.